சர்வ வல்லவரே, நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர் 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 நல்லவர். சர்வ வல்லவரே, நன்றி 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 நன்றி. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஆவியானவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், நன்றியோடு உம்மை நாங்கள் வணங்குகிறோம். நீரே நல்லவர், நீரே நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம். கிருபையா இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே நீர் எங்களை கூடி வர செய்த தயவுக்காக நன்றி. ஆவியானவர் இந்த கூடுகை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, உடைய பிரசனத்தினால் எங்களை காத்து நிரப்புங்க. உடைய பிரசனத்தை அனுபவிக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஆராதனை உமக்கு மகிமையாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு பேசும், எங்களை உருவாக்கும், எங்களை ஆசீர்வதியும். வந்து ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிறவர்களும் தடையில்லாமல் வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். முற்றிலும் உடைய கரத்திலே தருகிறோம். நீர் எவ்வளவு வேணும் பெருகவும், நாங்கள் எவ்வளவு வேணும் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்படி உட்கார்ந்து கொள்வோம். நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடி, சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம், 456வது பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சேர்ந்து நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், பக்தர் நிதம் வாழ்த்தும் நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், பக்தர் நிதம் வாழ்த்தும் நாமம். எல்லா முழங்காலும் முடங்கிட செய்யும் வல்லவர் இயேசு நாமம். எல்லா முழங்காலும் முடங்கிட செய்யும் வல்லவரா. நல்ல கைகளை தட்டி சீரேசு நாமம், சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். ஆமென். சீரேசு நாமம், பாவ பரிகாரம், பாவ பரிகாரம், பாதகர்க்கு நல்ல பாரிடத்தில் வந்த நாமம். பாவ பரிகாரம், பாதகர்க்கு நல்ல பாரிடத்தில் வந்த நாமம். பாவமற்ற ஜீவியத்தை மாதிரிய காட்டித்தன் பாவம் தீர்க்கும் புண்ணிய நாமம். ஆமென். பாவமற்ற ஜீவியத்தை, glory glory, அவன் நாமத்தை உயர்த்தி சீரேசு நாமம், சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். ஹல்லேலூயா. ஏழை எனக்கின்ப, நேற்றும் இன்றும் என்றும், நேற்றும் இன்றும் என்றும் சாத நாமம், சாற்று துதி ஏற்கும் நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம், சாற்று துதி ஏற்கும் நாமம். போற்று பக்த சபையில் அபிஷேகமூற்று பரிசுத்தமாக்கும் நாமம். ஆமென். போற்று பக்த சபையில் பரிசுத்தமாக்கும் நாமம். பாடுவோம். சீரேசு நாமம், சீரேசு நாமம், ஏழை எனக்கின்ப நாமம்.
ஹalleluya சீரேசு நாமம். ஆவியானவரே வியாதி துன்பம் நீங்க, வியாதி துன்பம் நீங்க, சாத்தானிடம் தோற்க ரத்தம் சிந்தி நின்ற நாமம். வியாதி துன்பம் நீங்க, சாத்தானிடம் தோற்க ரத்தம் சிந்தி வென்ற நாமம். ஜீவ வார்த்தை தந்து ஜீவித்திட கிருபை அழித்திட்ட அன்ப நாமம். ஹalleluya ஆமென் ஆமென் ஜீசஸ். சீரேசு நாமம், சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழையனக்கின்ப நாமம். ஓ சீரேசு நாமம். வானம் பூமியோடு, வானம் பூமியோடு, பாதாளம் யாவும் வாழ்த்தி வணங்கும் நாமம். வானம் பூமியோடு, பாதாளம் யாவும் வாழ்த்தி வணங்கும் நாமம். வானிலும் புவியிலும் உள்ள எல்லா அதிகாரத்தை கீழடக்கி வென்ற நாமம். ஆமென். வானிலும் புவியிலும் உள்ள எல்லா அதிகாரத்தை கீழடக்கி வென்ற சீரேசு நாமம், சீரேசு நாமம். ஹalleluya மேலானவரே சீரேசு நாமம். ஏகமனதோடு, ஏகமனதோடு கூடும் இடமெங்கும் வந்து வரம் தங்கும் நாமம். ஏகமனதோடு கூடும் இடமெங்கும் வந்து வரம் தங்கும் நாமம். மேகமீதில் தோன்றி வேகம் வந்து நம்மை பந்தமுற சேர்க்கும் நாமம். ஆமென். மேகமீதில் தோன்றி ஹalleluya சீரேசு நாமம், சீரேசு அதிசய நாமம், ஏழையனக்கின்ப நாமம். glory சீரேசு நாமம். ஒரே ஒரு வார்த்தை, வியாதி துன்பம் நீங்க. ஆமென். வியாதி துன்பம் நீங்க, சாத்தானிடம் தோற்க ரத்தம் சிந்தி நின்ற நாமம். வியாதி துன்பம் நீங்க, சாத்தானிடம் தோற்க ஹalleluya ஜீவ வார்த்தை தந்து அழித்திட்ட அன்ப நாமம். ஆமென். ஜீவ வார்த்தை தந்து அழித்திட்ட அன்ப நாமம். நல்ல கைகளை தட்டி சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழையனக்கின்ப நாமம். ஆமென். சீரேசு நாமம். ஹalleluya சீரேசு நாமம், சீரேசு நாமம். ஹalleluya ஆமென். சீரேசு நாமம். ஆமென் 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஒரு பாடலை கூட பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? நீர்தானே என் வாஞ்சை எல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டேன். சேர்ந்து இருதயத்தின் ஆழத்தில் இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து கரங்களை தட்டி சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ஹalleluya ஆமென். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு. நீர்தானே, நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே. ஆமே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உண்மையா சொல்லுமா? விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் ஆமே. உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன்.
உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நீர்தானே நீர்தானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீர்தானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர இந்த மண்ணுலகில் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறே. சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறே. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வே. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வே. நீர்தானே நீர்தானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீர்தானே. ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி அப்பா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில். ஆமே என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. நீர்தானே நீர்தானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீர்தானே. நீங்க தான் எங்கள் வாஞ்சையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர. ஹல்லேலூயா. சொல்லுவோம் உம்மைத்தானே உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நீர்தானே நீர்தானே. ஹல்லேலூயா. கிருபையா இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறீரப்பா. ஆமே. உம்மை போல எங்களை மாற்றுகிறவரே நன்றி ராஜா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு. ஆமே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர யாருண்டு இந்த மண்ணுலகில்? சொல்லுவோம் எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழுகின்றே. எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழுகின்றே. உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றே. எனக்கு உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்ற. நீதானே நீதானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே. ஹல்லேலூயா. மகிமையே நன்றி நன்றி நன்றி. ஆமே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம். ஆமே. விண்ணிலும் மண்ணிலும். ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுங்க. நன்றி ஐயா நாள் முழுதும். நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. ஹல்லேலூயா.
glory. இந்த வார்த்தையை சொல்லுங்க, நன்றியா நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல எங்களை அதிசயமாய் நடத்துகிறவரே நன்றியா. ஹல்லேலூயா. ஓ கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத கிருபை, ருசித்த கிருபையே கிருபையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே. glory glory glory. நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு மகிமையாய் glory பலபௌஷதரபௌதரா லேப்ரோலரகதரியாதரே. அவராலே மீட்கப்பட்டோம், அவர் ஒருவராலே ரட்சிக்கப்பட்டோம், அவர் ஒருவரே நம்மை ரட்சித்தவர், அதிசயமாய் நம்மை நடத்துகிறவர், நேர்வழியாய் நம்மை நடத்துகிறவர், ஆலோசனை தந்து நடத்துகிறவர். ஆமென். நம்மை திக்கற்றவர்களாய் விடாமல் நடத்துகிறவர், நம்முடைய கால்கள் வழுவாதபடி நடத்துகிறவர், நம்முடைய பாதைக்கு தீபமாய் இருந்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர், உம்மை போல யாருண்டு ஆண்டவரே, உம்மை போல யாருண்டு, நீரே பரிசுத்தர். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஒரு சில நிமிடங்கள் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று அவர் ஒரு சில நிமிடங்கள் நாம் சேர்ந்து ஆராதித்து. ஹல்லேலூயா ஆமென். அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரே சத்தமா ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா 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 ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான ஆமென். சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். மகிமையே ஹல்லேலூயா ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது, வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி
என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். இயேசுவே glory, hallelujah, அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. அவருக்கு இணையாக ஒருவரும், அவரை போல் சிறந்தவர் இல்லை. இயேசு இயேசு யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும். ஆமென். அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. ஒரே சத்தமா எல்லா கனமும் எல்லா மகிமைக்கும் பாத்திர அவர் ஒருவரே, அவர் ஒருவர் மாத்திரமே. ஒரு விசை கூட பரிசுத்தரே நீரே. ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஹalleluya ஹalleluya glory glory glory. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. glory. நீதிமானாய் எங்களை மாற்றினவரே. ஆமென் 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 ஆமென். நன்றியோடு உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை நேர்த்தியாய் நடத்தி செல்லுகிறவரே அப்ப உம்மை போல எங்களை நடத்த யாருக்கும் முடியாது. ஆமென் ஆமென் ஆமென். அந்த நித்தியத்துக்கு நேராய் எங்களை சீர்படுத்தி நடத்துகிறவர், ஸ்திரப்படுத்தி நடத்துகிறவர். ஆமென் ஆமென் ஆமென். எங்களை உருவாக்கி நடத்துகிற தெய்வமே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம். நீர் எங்கள் நடுவில் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் பேசும். உடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள, உடைய வார்த்தையை கேட்க, உடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களோடு பேச வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் பரத்திலிருந்து பேசுவீராகப்பா. நடத்துகிற மகனை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தும். இந்த நாளிலும் எந்தெந்த பகுதிகள் நாங்கள் உருவாக்கப்பட வேண்டுமோ, எந்தெந்த பகுதிகள் சீர்படுத்தப்பட வேண்டுமோ அவைகளை கர்த்தர் எங்களை உருவாக்கி சீர்படுத்தி ஆண்டவர் உம்முடைய சாயலை அணிந்து கொள்ளத்தக்கதவர்களாய் எங்களை தகுதியாக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
ஆளுகை செய்யும் சத்துருவின் எவ்விதத்தில் தடை செய்யாதபடி எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு அனுகூலப்படுத்துவீராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களும் இருக்கிற இடத்துல ஆண்டவரே பயபக்தியோடு உடைய வார்த்தை கேட்க கிருபை செய்யும். வந்து கொண்டிருக்கிறவர்களும் தடையில்லாமல் வந்து சேர கிருபை செய்யும். முற்றிலும் உடைய கரத்தில் தருகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளும். Praise Lord. Hallelujah. 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 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அநேக பிள்ளைகளுக்கு எக்ஸாம் தொடங்கிவிட்டது. சில பிள்ளைங்களுக்கு இந்த வீக்கெண்டு ஆரம்பிக்கிறது. கர்த்தர் பிள்ளைகளுக்கு நல்ல கிருபைகளை ஞானத்தையும் கொடுத்து நல்ல வெற்றியை கட்டளையிடுவாராக. ஆமென். விசேஷமாக இந்த நாட்கள் நம்ம ஊர் ரொம்ப ஹீட்டு. ஆமென். இந்த February March எல்லாம் ரொம்ப சூடாக இருக்கும். நமக்கு எவ்ரி இயர் சூடு மேலே சூடு கூடிட்டு தான் இருக்குது. April Mayக்கு அப்புறம் சென்னை பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஆமென். கர்த்தர் எல்லாரையும் பாதுகாப்பாராக. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்குவதாக. அநேகருக்கு பலவீனங்கள், ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொருவரையும் காத்து வருகிறார். தொடர்ந்து கர்த்தர் பலப்படுத்தி கிருபையாய் பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவின் சாயல் கிருபையாய் ஆண்டவர் இந்த வருடத்தின் துவக்கம் முதல் இதை தியானிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்து வருகிறார். நாம் எல்லாருமே அவருடைய சாயலை அணிந்தவர்களாய் அவரை போல நாம் மாறி அவரை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அவரை போல மாறி அவரை பார்க்க போகிறோம். அவரை போல மாற்றப்பட்டு அவரை பார்க்க போகிறோம். இது யாருக்குமே கிடைக்காத பாக்கியம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதன் சிருஷ்டிப்பை எல்லாம் ரொம்ப பெருசாக பார்த்து கொண்டாடுகிறான். ஆமென். மிருகங்களையும் பெருசாக பார்த்து கொண்டாடுறாங்க நிறைய இடத்துல. ஆனால் உண்மையிலே ரொம்ப ப்ரெஷியஸாக பார்க்கப்பட வேண்டிய மனிதனை உலகம் தகுதியை வைத்து தான் அப்படி பார்க்குறாங்க. மீதி எல்லாரையுமே அற்பமாக தான் பார்க்குறாங்க. அதனால தான் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிறரை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். ஆமென். இங்கே அடுத்து எண்டு போயாச்சு, நாசமாயிருவான். ஆமென். அப்போ அவன் செய்கிறானாலே நாசத்தை நோக்கி தானே போயிட்டுருக்கிறான். பிறனை அவமதிக்கிறவன். ஆமென். இன்னைக்கு கூட ஒரு சகோதரி பார்த்தாங்க. அவங்களுக்கு கடன் இருக்கிறது, கொஞ்சம் மைக் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆமென். கடன் இருக்கிறது தெரிஞ்சதுனால சொந்தக்காரங்க போய் பேசுறதுக்கு தயங்குறாங்களாம். இவங்க சொல்கிறாங்க, நான் அவங்கக்கிட்ட கேட்கவே இல்லை, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. ஆனால் ஏதோ நம்ம பேசுனா நம்மக்கிட்ட கேட்டுருவாளான்னு சொல்லி மேரேஜ் வீட்டில் பார்த்தா தள்ளி போகிறாங்க. எனக்கு அது நான் கேட்டு அவங்க தள்ளி போனாங்கன்னு அதில் நியாயம் இருக்குது. நான் எக்காரணம் கொண்டு அவங்கள்ட்ட கேட்கவே மாட்டேங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். அப்போ எனக்கு இவ்வளோ கடன் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வந்ததும் தள்ளி போகிறாங்க. அதுவரை நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், இதுதான் உலகம். அப்படிப்பட்ட சொசைட்டியில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஒரு அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை எதை நோக்கி தொடர வேண்டும் தெரியுமா? இயேசுவை நோக்கி. இந்த ஃபோக்கஸ் மாறினாலே நம்முடைய எல்லாமே நமக்கு ஹெவியாக இருக்கும். ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்ணுவோம், இன்னொரு நாள் நமக்கு ஜெபம் ஓடாது. ஒரு நாள் பல அதிகாரங்கள் பைபிளில் இருப்பில் படிச்சுட்டு இருப்போம், அடுத்த நாள் பைபிளை தொடர்றதுக்கே மனசு வராது. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா, நம்முடைய ஃபோக்கஸ் மாறிவிட்டது. நம்ம பார்வையை மாற்றி விட்டு எப்படியோ எங்கேயோ நம்ம ஓடிட்டுருக்கிறோம். ஆனால் நம்முடைய கம்ப்ளைண்ட்லாம் எப்படி இருக்குன்னா, எனக்கு ஜெபம் ஓட மாட்டேங்குது, என்னால் பைபிள் படிக்க முடியல. ஆமென். அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு ஜெபம் நம்மளை நிறுத்துறது தான் கஷ்டம். கம்ப்ளைண்ட்டே எதுவாக வரணும், என்ன இது சும்மா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிற,
இந்த மோசே என்ன மேலே போனார், ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு போங்கன்னு தான் சொன்னேன். போயிட்டு ஆளை காணல. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் எப்படி பேசுறாராம்? முகமுகமாய் பேசுறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நம்முடைய ஃபோக்கஸ் அவர் மேல. தாவீது அழகா சொல்றார், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக. ஃபோக்கஸ் மாறவே கூடாது. ஒரே ஒரு நாள் ஃபோக்கஸ் கொஞ்சம் மாறிச்சு, மொத்தமும் போச்சு. திருப்பி வர்றதுக்கு அவர் பட்ட பாடு, எதெல்லாம் இழந்தார் தெரியுமா? ரட்சண்யத்தின் சந்தோஷம், நிலைவரமான ஆவி எல்லாம் திரும்ப கேட்கிறார். ஃபோக்கஸ் மாறினா நமக்கு நஷ்டப்பட்டு, சிங்காசனம் இழக்கல, பணத்தை இழக்கல, அவனுடைய ஸ்தானத்தை இழக்கல, அதெல்லாம் அப்படிதான் இருக்கு. நம்ம எல்லாம் இதை இழந்தாதான் அழுவோம். தாவீது இழந்தது ரட்சண்யத்தின் சந்தோஷம். நம்ம இதை பார்க்குற, பரவாயில்லையே, நான் தப்பு பண்ண என் வேலை போயிரும்னு சொன்னாங்க, தப்பு பண்ண என் வேலை போகல, ப்ரொமோஷன் தான் கிடைச்சது, பரவாயில்ல. இல்லை, ஆனால் எது நஷ்டம் ஆயிட்டு? ரட்சண்யத்தின் சந்தோஷம் போயிட்டு. எது நஷ்டம் ஆக போகுது? ஹோலி ஸ்பிரிட். உங்களுடைய பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்துறாதீங்க, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பாவம் நம்மை மேற்கொள்ளும் போது நமக்கு நஷ்டமாகும். மீதியெல்லாம் இருக்கும். உடனே சவுல நான் சிங்காசனத்தை விட்டு தள்ளினேன்னு சொல்றாரு. உடனே கீழே விழுந்துட்டாரா சவுல்? இல்ல, அதுலயே தான் இருந்துட்டு இருந்தான். தாவீது மேல அபிஷேகம் வச்சதுக்கு அப்புறம் சவுல் எங்க தான் இருக்கிறார்? சவுல் மரணம் வரைக்கும் சவுல் யாரு தான்? ராஜா தான். ஆனா என்னெல்லாம் நஷ்டம் ஆயிட்டுன்னா, பரிசுத்தாவி நஷ்டம் ஆயிட்டு, தேவ நடத்துதல் நஷ்டம் ஆயிட்டு. பரிசுத்தாவியினால் நடத்தப்படும் போது சவுல் குறி சொல்றவங்க எல்லைக்குள் இராதபடி தள்ளி வைத்தான். ஆனால் பரிசுத்தாவியானவருடைய நடத்துதல் நஷ்டமான போது சவுலே ஒரு ஸ்திரீ கிட்ட குறி கேட்க போகிறான். இதுதான் வித்தியாசம். நம்ம ஆவிக்குள்ளே இருக்கும்போது, ஆவியானவர்கள் நடத்தப்படும் போது நாம் செய்த நிறைய காரியங்கள், நம்ம விட்ட நிறைய காரியங்கள், நாம் எடுத்த நிறைய தீர்மானங்கள் எல்லாம் அதை திரும்ப வாபஸ் வாங்குறது மாதிரி திரும்ப செய்யறோம்னாலே நம்ம லைனை விட்டு தாண்டிட்டோம். நம்ம அதே வீட்டில் தான் இருப்போம், அதே வேலை தான் பார்ப்போம், எல்லாம் அதுதான் நடக்கும். ஆனால் லைன் மாறிட்டு, எங்கேயோ மாறிட்டு. ஆமே, நாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் அவருடைய சாயலாகும்படிக்கு தேவன் நம்மை முன் குறித்திருக்கிறார். இது யாருக்கும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. நம் தேவனால் முன் குறிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எபேசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 11 முதல் 15 வரையுள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 4:11 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷ, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக. அப்ப நம்முடைய வளர்ச்சி என்பது கிறிஸ்துவினுடைய நிறைவு. அப்போ ஒரு தேவ பிள்ளை மரணம் வரைக்கும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, வளர்ந்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் ஃபுல்லா வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறவங்க தான் செய்தியை ஃபுல்லா, இன்னைக்கு உனக்கு தான் செய்தி. இன்னைக்கு பார்த்து என் மனைவி வராம போயிட்டாளே இந்த செய்தி கேட்க, என்ன மாதிரி. அதாவது அதனாலதான் ஒரு நாளுமே ஒரு தேவ பிள்ளை யாரோடு ஒப்பிடணும் அப்படின்னா சிங்காசனத்தில் இருக்கிறவரோடு. ஏசாயாவை அப்படிதான் கொண்டு வந்து நிறுத்துறார். ஏசாயா பார்க்க கம்பேர் பண்ணணும்னா அவரா நானும் அப்படி இல்லை. நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும். என் பரிசுத்தம், நான் பரிசுத்தத்தை ஃபீல் பண்றேன். நான் இப்போ கொஞ்சம் விஷயத்துல பரிசுத்தமாயிட்டேன். உடனே நான் யாருக்கு முன்னாடி வைக்கணும் தெரியுமா? என்ன? இயேசுவுக்கு முன்னாடி வைக்கணும். வச்சா இல்லை, இன்னும் பரிசுத்தம் ஆகணும் அப்படின்னு வரும். அதுதான். இல்லைன்னா நம்ம பக்கத்து சேர்ல இருந்து ஆராதிக்கிறவங்க முன்னாடி வச்சா தள்ளிப்போ. நம்ம இயேசுவுக்கு முன்பாக வைக்கும் போது ஏதோ ஒரு சில நற்கிரியைகள் நம்ம வெளிப்படுகிறது. பரவாயில்ல, நான்லாம் போம் அப்படி நினைக்கும் போது நம்ம உடனே யாருக்கு முன்னாடி வைக்கணும் தெரியுமா? யூதாஸ் முன்னாடி கிடையாது, இயேசுக்கு முன்னாடி வச்சா என்னப்பா செஞ்ச,
டிசம்பரில் சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரியில் பிள்ளைங்க மிஷினரி ஸ்கிட்டு போட்டாங்க. சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி ஸ்கிட்டு மட்டும் இல்லை, யூத் ஃபெஸ்ட்லாம் போடுவாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்கிட்டு அந்த ஒவ்வொரு மிஷினரியை பற்றி போடும்போது உண்மையாகவே கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன், மனசு என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, ஜான்சாம் நீ இன்னும் ஊழியம் தொடங்கவே இல்லை. அப்படிதான் உண்மையா. இந்த டிசம்பரில் அதில் இருந்து சொல்கிறேன், ஆண்டவரே நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா ஆண்டவரே, எப்படி இருந்திருக்காங்க ஆண்டவரே. அப்போ உண்மையா அவ்வளோ வைராக்கியமா அவ்வளோ இழந்து ஊழியம் செய்த ஒரு நபருக்கு முன்னாடியே நம்மளை வைக்க முடியல. எவ்விதத்திலும் மாசில்லாத, எதிரிக்கு கூட குற்றம் சுமத்த முடியாத தீர்ப்பு கூட எப்படி எழுதப்பட்டது என்றால், காட்டி கொடுத்தவன் சொல்லுகிறான், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன். தீர்ப்பு கொடுத்த பிலாத்து சொல்லுகிறான், இவரிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லி அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக அவங்க முறைமையின்படி கையை கழுவுகிறான். இந்த இரத்தம் பழி என் மீதும் என் பிள்ளைகள் மீதும் சுமராதிருப்பதாக. அப்படிப்பட்டவருக்கு முன்னாடி வைக்கும்போது நம்முடைய மனசு இமிடியேட்டா சொல்லும், இன்னும் பரிசுத்தம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக. அப்ப அந்த அளவை அளக்கிறது நாம கிடையாது, பரலோக தேவன். அப்போ அந்த அளவுக்கு நம்மளை வளர்த்தும்படி நமக்காய் கொடுக்கப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். என்னை வளர்க்க நம்ம எல்லாம் ஆவியானவரால் நடத்தப்படுறதை மட்டும்தான் பார்க்கிறோம். ஒரு தகப்பன் பிள்ளையை நடத்துறதுக்காக அந்த பிள்ளையை வளர்த்துறார். நம்ம அந்த வளர்த்துறதை நம்ம பார்க்கறது இல்லை, ஆவியானவரால் வளர்த்தப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஒரு அருமையான பாட்டு ஒன்றுல பேசும் தெய்வம் நீர், என்னை படைத்தவர் நீர், என்றும் வளர்த்தவர் நீர். ஆமென். என்னை படைத்தவர் நீர், என்னை வளர்த்தவர், என்னை வளர்த்தவர் நீர். என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு நீர். ஹல்லேலூயா. நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை வீட்டில் இருந்து பாடுங்க. ஆமென். பியூட்டிஃபுல் சாங். அடுத்த சரணம், என்னை அழைத்தவர் நீர், என்றும் நடத்திடுவீர், என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து. ஆமென். பர்சனல் டிவோஷன்லாம் இருக்க, பர்சனல் மெடிடேஷன்லாம் இருக்கா லைஃப்ல? ஆமென். தனியா உட்கார்ந்து பாடணும். ஆமென். நம்ம தனியா பாடினாதான் ஆண்டவர் நல்லா கேட்பார். ஹல்லேலூயா. தனியா பாடினாதான் நமக்கு கேட்கும். அப்போதான் நமக்கு தெரிய வரணும் எப்படி. தனியா உட்கார்ந்திருந்து பாடணும், ஏசப்பாவை பாடணும். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவரே என்னை படைச்சிங்க, என்னை வளர்த்தீங்க. ஆமென். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரியுது, நாம் இப்பொழுதும் யாருதான்? ஆனாலும் குழந்தை குறை உள்ளவர்கள் சொல்ல மாட்டோம். நம்ம இப்போ யாருதான்? குறை உள்ளவர்கள். பவுல் சொல்றார், நான் அடைந்தாயிற்று என்று சொல்லல. அப்படி நான் சொல்லிட்டேன்னா நான் வளருவதற்கான முயற்சி எடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நான் வளர்ந்துட்டேன்னு நினைச்சிட்டேன்னா நான் வளருவதற்கான முயற்சி எடுக்க மாட்டேன். நான் வளரணும்னு நினைப்பேன்னா அந்த வளர்ச்சியை நோக்கி தான் என்னுடைய எல்லாமே இருக்கும். இன்னும் வளரணும். சீஷர்கள் கூட இருந்து இயேசுவிட்ட கேட்ட சில காரியங்களை ஒன்று என்ன தெரியுமா? எங்கள் விசுவாசத்தை
வர்த்திக்க பண்ணும். நம்முடைய ஜெபம் என்ன தெரியுமா? எங்கள் ஐஸ்வர்யத்தை வர்த்திக்க பண்ணும், எங்கள் எல்லையை பெரிதாக்க. அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனா அதுக்கு மேல இருக்கு இதெல்லாம். ஆண்டவர் எங்கள் விசுவாசத்தை. அப்போ இப்ப இயேசுவோடு இருந்து எந்த லெவல் விசுவாசத்துக்கு வந்துட்டாங்கன்னா அற்ப விசுவாசியன்னு கூப்பிடுறார். அந்த லிட்டில் ஃபெய்த், அந்த அந்த ஆரம்ப நிலை வந்தாச்சு. அப்ப ஆரம்ப நிலை வரணும்னாலே நம்ம யார் கூட இருக்கிறதுக்கு பழகிறணும்? இயேசு கூட இருக்கணும். அப்ப ஏன் கிட்ட அவர் ஒரு வளர்ச்சியை பார்க்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் வளர்ச்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. அது பைபிள்ல எழுதப்படுகிறது. இயேசு பிறந்தது எப்படி எழுதப்பட்டதோ, இயேசுவின் ஊழியம் எப்படி எழுதப்பட்டதோ, இயேசுவின் மரணம் எப்படி எழுதப்பட்டதோ, இயேசுவின் உயிர்ப்பு எப்படி எழுதப்பட்டதோ, அப்படி இயேசு வளர்ந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள்ல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறதுனாலே அதை பார்த்துட்டு போகக்கூடாது, அதை பார்க்கணும். அது முக்கியமானது. பைபிளே ரொம்ப சுருக்கி தான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு வளர்ந்ததெல்லாம் பிறந்ததெல்லாம் எதுக்கு எழுதணும்? அவர் என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ அதை மட்டும் எழுதிட்டு போக வேண்டியதானே? இல்லை, கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறது முக்கியம், கிறிஸ்துவுக்குள் வளருவது முக்கியம், கிறிஸ்துவுக்குள் வாழ்வது முக்கியம், கிறிஸ்துவுக்குள் மரிப்பது முக்கியம். இவைகள் தான் கிறிஸ்துவுக்குள் நம்மை உயிரோடு எழும்ப பண்ணும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க 12வது வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இதெல்லாம் டீட்டெயிலா பேசணும், இன்னைக்கு கொண்டு வந்ததை பேச முடியாது. அப்போ ஒரு ஆளை வளர பண்ண கர்த்தர் அழைக்கிறார். 1 சொல்லப்பட்டிருக்கிறது அழைக்கிறார், 7 சொல்லப்பட்டிருக்கிறது கிருபை கொடுக்கிறார். 11, 12 படிக்கும் போது தெரிகிறது அவர்களை சபையிலே கொண்டு சேர்க்கிறார், சபையிலே சேர்க்கிறார். ஆமென். எதுக்கு இங்க சர்ச்சில் மெம்பர்ஷிப் ஆகணும்? அப்பதான் கல்யாணம் கல்லறை எல்லாத்துக்கும். நீ அப்படிதானே? சர்ச்சுக்கு, உங்க சர்ச்சுக்கு வந்தா கல்லறை உண்டான் வாங்க வச்சிருக்கிறோம். இன்னைக்கா நாளைக்கு என்னைக்கு வரீங்க? எங்க அப்பாட்ட இப்படிதான் ஒருத்தன் கேட்டப்ப எங்க அப்பா சொன்னாங்க, உங்களை நான் கூப்பிட்டது அடக்கம் பண்ணல, ஆராதிக்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சகோதரி ஒரு வந்திருக்காங்களா? ஏசப்பா காத்துவாங்க. இல்ல, நிறைய சகோதரிகள் கேட்டிருக்காங்க, அதுல ஒரு சகோதரி அப்படி. நான் அப்படி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வாரேன், அப்போ லிஃப்டில் அவங்களும் வந்திருக்காங்க. நான் இப்போ இங்கே தான் வாரேன். சந்தோஷம். கல்றவுண்டா அப்படின்னு கேட்டாங்க. ஆராதனைக்கு டைம் ஆச்சு. அவங்களுக்கு என்னன்னா தெரிஞ்சுக்கணும், இந்த ரகசியம் பெரியது. வளர்ச்சிக்கு கர்த்தர் எங்க சேர்க்கிறார்னா சபையில். சபையை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? கிறிஸ்துவின் சரீரம். நாம் அப்போ எப்படி பார்க்கணும்? நாம் எப்படி பார்க்கணும்? இந்த பைபிளை கண்ணாடியாக்கி போடணும். அதுக்குன்னு பைபிளை ஓட்ட போட்டு இப்படி கட்டிட்டு இருக்கிறதுல. ஆமாம், நம்ம பார்வை அப்படி மாத்திரம். அதை குறித்து நம்ம அடுத்து தியானிக்கலாம். ஸோ ஆண்டவர் சேர்க்கிறார். எப்படி எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகும்போது அடிக்கப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டவனை சமாரியன் வந்து பராமரித்து சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்தாரோ, அதுபோல பாவத்திலும் அக்கிரமத்திலும் கிடந்த நம்மை தேவன் கிருபையாய் சந்தித்து ரட்சித்து அவருடைய சரீரத்தின் ஒரு அவயவமாய் இருப்பதற்கு கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். நம்முடைய சரீரத்தில் நிறைய அவயவங்கள் இருக்கிறது, நிறைய அவயவங்கள் இருக்கிறது. இதுல வேண்டான்னு சொல்லுகிற அவயவங்கள் எத்தனை? ஆமென். இதெல்லாம் இருந்து என்னத்துக்கு அப்படின்னு சொல்லுகிற ஏதாவது ஒரு அவயவத்தை சொல்லுங்க. நமக்கு இன்னொரு ஆளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 2 விரல் கிடைச்சா கூட சில ஆண்டோட சொல்ல, ஆண்டவர் இந்த விரலை மட்டும் கொஞ்சம் நீளமா படைச்சிருந்த முதுகு சொறிகிறதுக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா. நமக்கு எல்லாம் எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் வேணும்.
இல்ல வேண்டான்னு எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. ஆமென். ஏதாவது ஒண்ணு வேண்டாம் அப்படி நமக்கு நம்ம மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணவே செய்யாது. ஆமென். நம்ம அடுத்தவங்களை குறித்து ரெண்டாவது பார்க்கலாம். அப்போ நம்மளை கர்த்தர் கொண்டு வராருன்னா நான் அவருக்கு வேணும். ஹல்லேலூயா. நான் அவருக்கு வேணும். ஒரு மனிதனுடைய முகத்தை குறித்து பேசுவார்கள், கண்ணை குறித்து பேசுவார்கள், பலத்தை குறித்து பேசுவார்கள். ஆனால் அவன் சரீரத்தில் இருக்கிற சில சின்ன அவயவங்கள், இது சுண்டு விரலை பற்றி பேச மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, சிறிய அவயவத்தை குறித்து பேச மாட்டாங்க. ஆனால் அது இல்லைன்னா அந்த வலி அந்த சரீரத்தை உடையவனுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு இந்த விரல் அடிபட்டுனா என் தலையில் இருக்கிற, என் தலையோடு சேர்ந்து இருக்கிற என் கண்ணு தான் அழும், என் வாய் தான் கத்தும். ஆமென். நாம இல்லைன்னா ஆமென் அவருக்கு அவ்வளோ வலிக்கு. அதனால தான் காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி போறார், ஒரு ஆட்டை தேடி போறார். சுண்டு விரல் அடிபட்டுட்டு, அதான் பக்கத்தில் 4 பெரிய விரல் இருக்கு அப்படி சொல்லிட்டு விட மாட்டோம், அதுக்கு ஒரு கட்டு போடுவோம். அடிபட்டுன்னு வைங்களேன், இந்த 4 விரல் அப்படி மடக்கிட்டு அப்படி ஊதிட்டு இருப்போம். சில நேரத்தில் 1000 பேர் சூழ்ந்திருக்கும் போதும் நம்ம சுண்டு விரலுக்கு அளவு கூட மதிக்கப்படலைன்னாலும் அன்னைக்கு ஃபுல் சர்மன் நமக்காக தான் இருக்கும். கர்த்தருடைய ஆறுதல் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் பாடுகிற பண்ணுற ஜெபத்துல இருந்து ஒவ்வொரு, ஏன்னா நம்ம அவசியம். கர்த்தர் சரீரத்திலே படைத்த உறுப்புகளை அலங்காரத்துக்குன்னு வைக்கல, அவசியத்துக்குன்னு வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்கும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தின. இவங்க மூலமாலாம் என்ன கொடுக்கப்படு தெரியுமா? இவங்க மூலமாலாம் கொடுக்கப்படுகிறது என்ன தெரியுமா? ஆகாரம். அந்த ஆகாரம் தான் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம். எனக்கு யார் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்பதை நான் ஏற்படுத்தக்கூடாது, அவர் ஏற்படுத்தி தருவார். இந்த ஹோட்டல் நல்லா இருக்கு, அந்த ஹோட்டல் நல்லா இருக்கு அப்படி இல்லை, இது அவர் ஏற்படுத்தி தருவார். ஆமென். எனக்கு யார் ஃபுட்டு கொடுக்கணும், எனக்கு யார் மேய்ச்சலை கொடுக்கணும், அவர் ஏற்படுத்துவார். அதனால தான் சபைக்கு வருகிறவர்கள்ட்ட நான் அன்பா சொல்றது, உங்க ஆவிக்கு ஒத்து போகுதா? எல்லாருக்கும் ஒத்து போகாது. கர்த்தர் ஏற்படுத்தினா ஒத்து போகும், கர்த்தர் ஏற்படுத்தலன்னு ஒத்து போகாது. ஆமென். கர்த்தர் அதான் தேவ சமூகத்தில் எப்பவுமே ஒரு தெளிவோடு தான். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிற 2 தீமோத்தேயு 4:3 நினைக்கிறேன், 4வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தன உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இது அவங்களே தங்களுக்கு ஏற்படுத்துறது. எபேசியர் 4 சொல்லுகிறது கர்த்தர் ஏற்படுத்துகிறது. நாம் போதகர்களை நாமே தெரிந்தெடுக்கிறோமா, கர்த்தர் ஏற்படுத்துகிறாரா என்பதில் ஒரு தெளிவு அவருடைய சரீரமாகிய சபைக்கு தேவை. இது ஆன்லைன்ல அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அதனால அதை எப்பவுமே ஜெபம் பண்ணணும். அது இவங்க எப்பவுமே கரெக்டாக தான் பேசுவாங்க, இவங்க பேசுகிற தப்பு, நாமளா ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஆண்டு சமயத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவங்க மூலமாய் கொடுக்கப்படுகிற ஆகாரத்தை நான் உட்கொள்ளலாமா? ஏன்னா ஆகாரம் எதுக்கு கொடுக்கப்படுகிறது தெரியுமா? பசியாறுவதற்கு மட்டுமல்ல, வளருவதற்கு. உங்க சர்மன் 1 hour கேட்டா எங்களுக்கு ஆறுதலா இருக்கு, ஓகே, ஆரோக்கியமா இருக்கா, அதனால வளர்றோமா? அது செய்தி கேட்க நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, சாப்பிட நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறதுக்கா சாப்பாடு?
என்ன வேணும்? பசி ஜாஸ்தியா இருக்கு, ஏதாவது கொட்டுங்க. பசி ஆறுவதற்கு மட்டுமல்ல ஆகாரம், வளருவதற்கு. சுவையா இருப்பதற்கு மட்டுமல்ல ஆகாரம், சுகமா இருப்பதற்கு, ஆரோக்கியமா இருப்பதற்கு. ஒரு தேவ பிள்ளை அவருடைய சாயலை அணிந்து அவரை முகமுகமாய் தரிசிக்க போகிற தேவ பிள்ளைக்கு இந்த தெளிவு வேணும். எனக்கு யார் மூலமாய் ஆகாரம் கொடுக்கப்படுகிறதோ அவர் தேவனால் ஏற்படுத்தினவர் என்கிற தெளிவு வேணும். அதுக்கு ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் செபிக்கும் போது அந்த ஆவி ஒத்து போகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இருதயத்தில் நல்ல சமாதானத்தையும் நிச்சயத்தையும் தருவார். அப்போ தைரியமா சொல்ல முடியும், நான் சபையில சேரல, கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஆமென். ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டீர், ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டீர், ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். ஓ தோள்களில் என்னை சுமந்து செல்லும் தோழரை போல அன்பு செய்யும். தோள்களில் என்னை சுமந்து செல்லும் உடரபா சந்தரபா கரபலபரா போல அன்பு செய்யும். அணைத்திடும் கரம் கொண்டன் கண்ணீர் மாற்று, கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய். அப்போ ஒரு மனுஷன், ஒரு வளர வேண்டிய மனுஷன் எதனால அதிகமா அடிக்கப்படுவான் தெரியுமா? போதகத்தினால. பலவிதமான போதகம். அதனாலதான் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அவர்களுக்கு வேண்டிய மேய்ப்பர்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். நாங்க எல்லாத்தையும் போட்டு கேட்போம். பலவிதமான போதனை. காற்றினாலே அலைகள் அடிபட்டு அலைகிறது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும். சர்ச்சில் இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க. பல துருபதேசங்கள் பரவி இருக்கிறது. எங்கே பரம்பி இருக்கிறதுனா யூடியூப்ல. சத்தியம் பேசுகிற 4 செய்தி நீங்கள் கேட்பீங்கன்னா, துருபதேசம் பேசுகிற 400 செய்தி யூடியூப்ல இருக்கிறது. ஏன்னா மீடியாவை ரொம்ப யூஸ் பண்ணுறது அவங்க. இப்போ தான் சத்தியம் பேசுகிற நிறைய, அதுவும் லாக்டவுன் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அவன் கேமராவை பார்த்தாலே வெளியே போ சாத்தானேன்னு சொல்கிற நிறைய பாஸ்டர்ஸ் இப்போ கேமரா வச்சு செய்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க. ஒரு கிறிஸ்து உண்டு. சாத்தான் எத்தனை கிறிஸ்துவை செட் பண்றான் பூமியில? கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார். எத்தனை பேர் எழும்புவாங்களா? அநேகர் எழும்புவாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். நானும் டெய்லி செய்தி கேட்பேன் கிருபையினால. ஃபுல்லாக கேட்குறேன்னா இல்லையே, எனக்கு கொஞ்சம் கேட்கலன்னா தூக்கம் வராது. ஏதாவது கேட்கணும். கேட்கும்போதே மனசில் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். ஆண்டவரே, இந்த செய்தி என்னுடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய ஆவிக்குரிய லைஃபுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னா நான் கேட்காதபடி மாற்றிருங்க. ஆமென். இப்போவும் ஜெபம் பண்ணுவோம். அவங்க ஃபேமஸாக இருக்கலாம் அல்லது யாராக இருக்கலாம். ஒரு என் வாழ்க்கை காற்றில் அலை அடிக்கிற பார்த்துருக்கீங்களா? அங்கிருந்து வரும்போது அப்படி எழும்போம். நம்ம இங்கிருந்து ஓடுறதுக்கு ரெடி ஆகும். திடீர்னு காத்தடிக்கும் போது கிட்ட வரும்போது புஷ்ன்னு போயிடும். பார்த்துருக்கீங்களா? சண்டே ஆராதனையில் எழும்புவாங்க. மண்டே பார்த்தா ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு. அது ஆவிக்குரிய நிலையை சொல்கிறேன். திருப்பி சாட்டர்டே சோத்திரம் உருட்டணும். சாட்டர்டே வர்ஷிப், ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாம் போட்டு திருப்பி சண்டே எழும்புவாங்க. ஏன்னு பார்த்தா
இப்படிதான் நிறைய காற்று. நானா எனக்கு ஏற்படுத்துகிறவர்கள் மூலமாய் கொடுக்கப்படுகிறது ஆகாரம் அல்ல, காற்று. அதை அடிச்சுட்டே இருக்கும், கேட்க நல்லா இருக்கும். ஆமென். கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தின. ஏன்னா ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? என் பிள்ளை வளரணும். எந்த பெற்றோருங்க பிள்ளையனுடைய வளர்ச்சி வேண்டான்னு சொல்றது? ஒரு பெற்றோரை சொல்லுங்க. பிள்ளை வளரலைன்னா அந்த பெற்றோர் வடிக்கிற கண்ணீர். ஆமென். ஒரு பிள்ளை 1 வயசு கூட ஆகல. ரீசெண்டா ஒரு தாயார் வந்து, பிள்ளை இன்னும் பேசல, 1 வயசு தான் நம்ம ஆகுது, வெயிட் பண்ணுங்க. ஒழுங்கா சாப்பிடலன்னு இப்படிதான். முந்தி அப்பா இருக்கும்போது ஒரு சகோதரி வந்தாங்க. வந்துட்டு எங்கள் அப்பாட்ட ஜோம் பண்ணிட்டு ஒரு எண்ணெயை ஜோம் பண்ணிட்டு வாங்கிட்டு போனாங்க. ஃபஸ்ட் ஜோம் பண்ணி எண்ணெயை கொடுங்க. ஏன்? என் பையன் சாப்பிட மாட்டேங்கிறான், நான் இதை அவன் வயிற்றுல தடவை போகிறேன். ஜோம் பண்ணி வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போய் 1 மாதம் கழித்து வராங்க. ஒரு நாள் நைட்டு, அப்போ நான் இருக்கிறேன், எங்கள் அப்பா இல்லை அன்னைக்கு. பாஸ்டர்ங்க, ஏன்? எனக்கு ஜோம் பண்ணி அடுத்த எண்ணெய் வாங்கணும். ஏங்கா சாப்பிடலையாக்கா? இவன் ஒரே சாப்பாடு சாப்பிட்டு அவன் சாப்பிட்டு ஒரு வழியில் இருக்கான், அவனை பார்க்க. அதனால ஒரு ஜோம் பண்ணி, நாளைக்கு ஜோம் பண்ணி என்னவங்க வந்துடாதீங்க. எல்லாருமே வளர்ச்சியை விரும்புகிறோம். எல்லாருமே பிள்ளை சாப்பிடலை அப்படின்னு சொன்னதுமே அவங்களுடைய சாப்பிட்டா தானே வளர முடியும், என்ன இருக்குல்ல. ஆமென். ஆண்டவருடைய நான் வளருவதற்கு எனக்கு என்ன தேவையோ அதை என் தேவன் இன்னைக்கு வரைக்கும் தந்து கொண்டிருக்கிறார். நான் வளருவதற்கு எழுதுறவங்க இந்த வார்த்தையை அப்படியே டபுள் கோட் போட்டு எழுதிருங்க. நான் வளருவதற்கு எனக்கு என்ன தேவையோ அதை என் தேவன் எனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் என்னை தளர பண்ணுவதற்கு ஏதுவானவைகளை தர முயற்சிக்கும் போது பரலோக தேவன் நான் வளருவதற்கு ஏதுவானவைகளை எனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லிவிட்டு 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள். இந்த வார்த்தையை எல்லாரும் கவனிக்கணும். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக என்னை அழைத்தது, எனக்கு கிருபை தந்தது, என்னை சபையிலே கொண்டு வந்து சேர்த்தது, எனக்கு போதகர்களை ஏற்படுத்தினது, எனக்கான போஜனத்தை தருகிறது, எல்லாமே கிறிஸ்துவுக்குள் வளரணும். கிறிஸ்துவுக்குள் ஒரு பகுதியில் அல்ல, எல்லாவற்றிலும். ஒரு பகுதியிலனா கிறிஸ்து ஆராதித்தது போல ஆராதிக்கணும், அப்படி ஒரு பார்ட்டை எடுக்கலாம். கிறிஸ்து ஜெபித்தது போல ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பார்ட்டை எடுக்கலாம். கிறிஸ்து தேவ சித்தம் செய்தது போல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பார்ட். இது அப்படி அல்ல, எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படணும்னா எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள், எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள், எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள் என்கிற நிலையிலே வளர ஒருவன் விரும்பினால் மட்டுமே அவன் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்படுவான். அல்லேலூயா. இந்த மாஸ்க் போடுவாங்க பாருங்க, சில ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட்டா ஃபுட்பாலா, அந்த மேட்ச்லாம் நடக்கும்போது அவங்களுடைய ஃபேவரேட் பிளேயர் விளையாடுறாருன்னா அவருக்கு அந்த பிளேயர் மாதிரி மாஸ்க் கிடைக்கும். அதை எடுத்து முகத்தில், கண்ணு பக்கத்தில் மட்டும் ஓட்டை போட்டுட்டு அதை எடுத்து முகத்தில் போட்டுட்டு இருப்பாங்க. அவன் ஃபேஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் யாரை தெரிவா? அந்த பிளேயரை தெரிவார், அந்த பிளேயர் தெரிவார். கொஞ்சம் ஃபோக்கஸை ஜூம் அவுட் பண்ணி கையை காலை பார்த்தா, இன்னைக்கு நம்ம அப்படி தானே கிறிஸ்துவை காட்டிட்டு இருக்கிறோம். சண்டே ஆராதனைக்கு வரும்போது அப்படி ஃப்ரிட்ஜிலேருந்து சிரிப்பை தூக்கி மாட்டிட்டு அப்படியே வரும். வீட்டுக்கு போனதும் அவ்வளோதான். எல்லா பகுதியிலும், எல்லாவற்றிலும், அவன் எல்லாவற்றிலும் நான் கிறிஸ்துவுக்குள்ள வளரணும்னா என்னுடைய எல்லா பகுதி, எல்லா நிலையிலும் மேல யாரதான் இருக்கணும்? எல்லாவற்றிலும் கிறிஸ்துவனை தலையாக வைக்கணும். எல்லாவற்றிலும் ஹெட், தலைதான் கட்டளையிடும் அவையும் என்ன செய்யணும்னு.
ஆவிக்குரிய காரியத்துக்கு மட்டும் நான் ஆண்டவரை தலையாக வச்சுட்டு மற்ற காரியங்களை நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறேன்னா நான் வளருவதற்கான காரியத்தை அல்ல செய்து கொண்டிருப்பது. கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும். அப்போ பரலோக தேவன் எனக்கு செய்கிறது எல்லாமே கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நான் வளரும்படியானவைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும். அப்ப மொத்தத்தில் பிதா என்னில் கிறிஸ்துவை பார்க்க விரும்புகிறார். நான் வளர்ந்து பூரண புருஷன் ஆகும்போது என்னில் யார் வெளிப்படுவா தெரியுமா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கிருபையினால குழந்தை பிறந்தப்போ பார்த்துட்டு நான் குழந்தைய பார்த்தேன் அப்படி சொன்னாங்க. பார்த்து அடுத்து நம்ம கேள்வி என்ன, பிள்ளை யார மாதிரி இருக்கா? ஆமென். பிள்ளை சின்ன குழந்தை மாதிரி இருக்கா? அதான் சத்தியம். ஆனால் நம்ம என்ன உங்களை மாதிரி இருக்கா? இல்லை ஒய்ஃப் மாதிரி இருக்கா? இப்படி கேட்டு 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 அப்போ பிள்ளை வளரும் போது நம்முடைய எதிர்பார்ப்பு நம்மளை மாதிரி இருக்கணும். ஆண்டவர் பார்க்கிறார். குமாரனை தந்து நம்மளை குமாரனும் குமாரத்தியுமா மாட்டி இருக்கிறார். அப்போ இயேசுவை பார்த்து ரசிச்சிட்டு இருந்த பிதா அது பக்கத்தில் நம்மளை உட்காரும்படிக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டார். எப்படி இருக்கும்? இதுவரை இயேசுவை பார்த்து ரசித்த பிதா அடுத்த பக்கத்தில் நம்மளை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு போய் கண்ணாடியில் பாருங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள் வளரும்படி எல்லாவற்றிலும். அப்ப எனக்கு எல்லாத்துக்கும் தலை யாரா இருக்கணும்? ஆமென். ஹல்லேலூயா. என் கை ஒரு காரியம் செய்யும் போது என் வாய் சொல்லுமா எனக்கு தெரியாம செஞ்சுட்டான்? இல்லை. ஆமென். கையை நீட்டு அப்படின்னு இந்த தலை கமெண்ட் பண்ணும் போதே கை நீளம், கையை நீட்டாத அப்படி சொல்லும் போதே வேண்டாம். ஸோ இங்கிருந்து கொடுக்கிற கமெண்ட் நம்முடைய ஒவ்வொரு அவயமும் செஞ்சுட்டே இருக்கு, செஞ்சுட்டே இருக்கு. எல்லாவற்றிலும் நான் கிறிஸ்துவுக்குள் வளரணும்னா எல்லாத்துக்கும் நான் கிறிஸ்துவ தலையை வச்சிருக்கணும். எல்லாத்துக்கும் 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 அப்படி வச்சா அநேக இடங்களில் நான் தடுக்கப்படுவேன், அநேக இடங்களில் நான் சிறைப்படுத்தப்படுவேன், அநேக இடங்களில் நான் நெருக்கப்படுவேன். அந்த நெருக்கம், அந்த சிறைப்படுத்தல், அந்த தடுக்கப்படுறதெல்லாம் அவரால். ஏன்னா அவர் தானே கேட்டு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் சில பகுதிகளிலே நாம் கிறிஸ்துவை தலையாக வைத்திருக்கிறோம், பல பகுதிகளிலே நாமே தலையாக செயல்படுகிறோம். என் படகில் இயேசுவை அமர்த்தி நான் ஓட்டினால் இயேசு நித்திரை செய்வார். என் படகில் இயேசுவை அமர்த்தி அவரை ஓட்ட சொன்னால் நான் நித்திரை செய்யலாம். நம்முடைய வாழ்க்கை படகுல இயேசுவை உட்கார வச்சுட்டு நாமே அந்த படகை ஓட்டிட்டு இருந்தா அவர் அழகா படுத்து தூங்கிட்டு இருப்பார். கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து தூங்கிட்டு இருப்பார். நம்முடைய வாழ்க்கை படகை அவர் நடத்தினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. நம்ம அழகா தூங்கலாம். தாவீது அழகா தூங்கினார் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது. நமக்கு கொசு சுத்தினாலே தூக்கம் போச்சு. தாவீது வீட்டை சுற்றி சத்துருக்கள் இருக்கும், அவர் படுத்தோர் அங்கி மகிழ்வுடனே விழித்தேள். அழகா சொல்ற, படுத்து உறங்கி மகிழ்வுடனே நான் படுத்து. எல்லாவற்றிலும் அப்ப எல்லாத்துக்கும் எனக்கு தலை யாருன்னா கிறிஸ்து. அப்ப நான் எல்லாத்துக்குமே அப்படி டிஸ்கஸ் பண்ணணும். நமக்குன்னு ஒரு, அதாவது பொதுவாக இந்த பாரம்பரிய கிறிஸ்தவங்க இந்த பரலோக லார்ட்ஸ் பிரேயரை படிச்சு வச்சிருப்பாங்க. லார்ட்ஸ் பிரேயரை அவங்க அதாவது படிச்சு வச்சிருக்காங்க. ஆமென். இப்போ நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா சிலர் சொல்லுவாங்க, சிலர் கூட சேர்ந்து வாயசைப்பாங்க. ஆமென். அப்படி நான் எல்லாத்தையும் இயேசுட்ட சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன்னா என் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் தலையை அவரை வச்சிருக்கேன். ஆமென். இப்போ ஒரு எனக்கு வந்து சினிமா பார்க்கணும்னு தோணுதுன்னு வைங்களேன், அவர் எனக்கு தலை. அப்போ நான் சொல்றேன், ஆண்டவரே இப்படி சினிமா பார்க்கணும்னு தோணுது. அவர் எஸ் சொல்லுவார், நோ சொல்லுவாரா? நோ சொல்லுவார்.
அதனால நம்ம என்ன செய்வோம்? அவர்கிட்ட கேட்க மாட்டோம். அப்ப அந்த இடத்துல நம்ம தலையை கொண்டு வைக்கிறோம். இந்த தலை கமெண்ட் கொடுக்கலைன்னா இந்த கை செயல்படாது. கைக்கு உயிர் இருக்கு, கைக்கு பலன் இருக்கு, ஆனா எப்படி செயல்படுத்துறது ஃபுல்லா இந்த தலை. நம்ம சொந்தக்காரங்கள் எல்லாம் தலையா வச்சிருக்கிறோம். நிறைய விஷயத்துல ஆண்டவரை 1-2 விஷயத்துல மட்டும் வச்சிருக்கிறோம். அது வேற வழி இல்லாம. ஆமே, நிறைய விஷயத்துல. ஆமே, எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள், எல்லாவற்றிலும் நம்ம கிறிஸ்துவுக்குள் வளரும் போது, அந்த வளர்ச்சியின் பூரண நிலைமை அடையும் போது நம்மில் நாம் தெரிய மாட்டோம், நம்மில் கிறிஸ்து மாத்திரம் தெரிவார். ஒரு ஆவிக்குரியவனுடைய வளர்ச்சி என்ன தெரியுமா? அவனில் அவன் தெரியாமல் போவதே. அந்த என்னில் நான் தெரியாமல் போகிற ஒரு நிலை வரும்போது நான் வளர்ந்துட்டேன்னு அர்த்தம். அப்படி ஒரு நிலை வரும்போது நான் அவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனென்றால் அவரோடு சஞ்சரிக்கும் போது அவன் காணப்படாமற் போயிட்டான். அவன் காணப்படாமலே போயிட்டான். என்னில் நான் தெரியப்படாமல் இருக்கும்போது நான் வளர்ந்துட்டேன்னு அர்த்தம். ஆமே, யோவானை பார்த்து நீ சகரியாவுக்கு பையன் தானேன்னு கேட்கல, நீர் மெசியாவான்னு கேட்டாங்க. நீங்க உண்மையை கவனிச்சீங்கன்னா அந்த இடத்துல யோவானுடைய ஊழியம் முடியுது தெரியுமா? அந்த உண்மையில் அந்த இடத்துல யோவானுடைய ஊழியம் முடியுது. நீங்கள் பைபிள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா அந்த ஊழியத்தை அடுத்து யார் தொடர்றார் தெரியுமா? இயேசு தொடர்றாங்க. அதனால் அதுக்கப்புறம் யோவான் செஞ்சிட்டு இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் எஃபெக்ட் இல்லை. ஏன்னா கூட்டெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டு. ஆமே, அந்த இடத்துல நீ தான் மெசியாவா, அந்த இடத்துல அந்த நிறைவு வருது. ஜீசஸ் வந்து கண்டினியூ பண்றார். தன்னோடு இருக்கிறவர்களுக்கு யோவான் அவரை காண்பித்து கொடுக்கிறான். வந்து கேட்கிறாங்க, எல்லாரும் அங்க போறாங்க தெரியுமா? யோவான் சொல்றார், அவர் பெருகட்டும். he must increase, I must decrease. நான் சிறுகட்டும். ஹல்லேலூயா. அந்த நிறைவு வந்துட்டுனா அடுத்து க்ளோரி தான். நிறைவு வந்தாதான் க்ளோரி. நிறைவு வந்தாதான் க்ளோரி. கிருபை மேல கிருபை கொடுத்தது அந்த நிறைவுக்குள்ள போக. ஆமென். ஏசையா உம்மைத்தானே என் முனே ரலமா துடரபா ஷகரபா பலபரபா உரபா பலபரபா துடரபா கரமா முரோலபா பரா ரிபா பலரதடரபா. ஒரு விஷயம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே அனுதினம் உம்மால் வளர்க்கப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவற்றிலும் நீர் எனக்கு தலையா இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நான் உமக்குள் வளரணும். எல்லாவற்றிலும். ஆமென், ஆமென். அந்த நிறைவு வரும்போது க்ளோரி. ஹல்லேலூயா. அதுதாங்க க்ளோரி. நிறைவு வந்தா க்ளோரி. இல்லைன்னா நம்ம தாங்க மாட்டோம். நாம வந்து தாங்க மாட்டோம். நல்ல கவனிங்க. நாம இருக்கிற இடத்துல வரணும்னா அவர் தம்மை தாழ்த்தணும். அவர் இருக்கிற இடத்துல நாம போனோம்னா அவரால் நாம் உயர்த்தப்படணும். அவரால் நாம் உயர்த்தப்படணும். ஆமென். அப்போ எல்லா பகுதியிலும் வளரணும்னா நம்ம கிறிஸ்துவை கவனித்து பார்க்கணும். எபிரேயர் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது,
எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கவனித்து பாருங்கள். Fix your thoughts on Jesus. உங்க நினைவு அவர் மேல கவனமா இருக்கட்டும். கிறிஸ்துவை தான் கவனிக்கணும். கிறிஸ்துவை கவனிக்கணும். நம்ம கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஒவ்வொரு முறை ஜெபத்தில் இருக்கிறதே அவரை பார்க்கிறது தானே. கிறிஸ்துவை கவனிக்கிறோமா? கிறிஸ்துவை கவனிக்கிறோமா? ஆமென். கவனிக்கிறவனுக்கு தான் அவரோடு நெருங்க முடியும், அவரை போல மாற முடியும். பார்த்துட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். ஒருத்தங்களுடைய செயலை நாம் பார்த்துட்டே இருப்போம்னா நாம் அப்படி செய்ய ஆரம்பிச்சிடும். நேற்று ஈவினிங் வெளியே கிளம்பும்போது அந்த ஃப்ரெண்டு இதில் நின்று ஜோம் பண்ணிட்டு போகும்போது, நான் ஜோம் பண்ணும்போது என் கையை இப்படி நெஞ்சில் இப்படி வச்சுட்டு இப்படி தடவி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே காத்துவங்க. டேவிட் பொண்ணு ரேமா அப்படியே என்னை பார்த்துட்டு அவளை இப்படி நெஞ்சில் கை வச்சுட்டு அப்படி இருக்கிறான். ஆமாம், இதை கவனிக்கும் போது நம்ம சின்ன பிள்ளைகளாயிடணும். வேற யாரும் நெஞ்சில் கை வைக்கல, ஏன்னா அங்கே அவள் தான் சின்ன பிள்ளை. கவனி இப்படி பார்த்துட்டே இருந்து அவளை இப்படி நெஞ்சில் இப்படி கை வச்சுட்டு கிறிஸ்துவ கவனிங்க. கிறிஸ்துவ கவனிக்கும்படியாக தான் இந்த பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கானதை பைபிளை தேடுகிறோம். பைபிள் படிக்கிறதே எதுக்கு தான்? ஆனால் நமக்காய் கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவை தவிர மீதி எல்லாத்தையும் தேடுறோம். நைட்டு தூக்கம் வரல, சங்கீதம் 4 கடைசி, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். வீடு வேலை ஆரம்பிக்கணும். ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டு. வீடை திறக்கணும். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள். வீடு பிரதிஷ்டை. இந்த ஆமென். என்ன இது கர்த்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு. சம்பந்தம் திருமணம் நடக்கணும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கர்த்தரை தவிர கர்த்தரால் வருகிற எல்லாத்தையும் தேடுறோம். ஆமென். ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்பது இயேசுவை குறித்து சொன்னது. ஆனா நம்ம கையில ஒரு கல்லை வச்சுட்டு வேற வசனம் தெரியல. வீடு பிரச்சனை இந்த வசனம் தான் கண்ணுக்கு முன்னாடி வருது. அந்த கல் ஜீவக்கல். அந்த ஜீவக்கல் கிறிஸ்து. கிறிஸ்துவை தவிர வந்த கிறிஸ்துவை தவிர கிறிஸ்துவால் வருகிற எல்லாவற்றையும் தேடுகிறோம் நமக்காக. கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். கவனித்து பாருங்கள். அதனாலதான் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அதே மைண்ட் செட். அதே மைண்ட் செட். இந்த பூமியில் இறங்கி வந்து கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சிந்தை இருந்தது. இந்த மைண்ட் தான் இருக்கணும். அவன் வேற சிந்தைக்கு இடம் கொடுக்காதேன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்குள் இருந்த சிந்தையே, உன் முற்பிதாக்களுக்குள் இருந்த சிந்தையே. ஏன்னா அவங்களுக்குள்ள இடைக்கிடைக்கு சில மாம்ச சிந்தை என்னாச்சு வந்துட்டு போச்சு. பைபிள் வந்து பெஸ்டா தான் ரோல் மாடலா எப்பவுமே காட்டும். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லா பக்கத்திலையும் அந்த வளர்ச்சியை தேவன் நம்மிடத்திலே பார்க்க விரும்புகிறதுனால 5 சப்ஜெக்ட் இருந்ததா 5 சப்ஜெக்ட்லயும் ஃபுல் மார்க் வாங்கணும். அதுதான் அங்க விருப்பம். ஆமென். பிள்ளைக்கு எவ்வளவு மார்க்? இப்ப பிள்ளை பாஸ் ஆயிட்டு வருது, 10th 12th 10th வச்சுக்குவேன், பாஸ் ஆயிட்டு வருது, மேக்ஸுக்கு ஃபுல் மார்க் வாங்கிட்டு. பிள்ளைக்கு எவ்வளவு மார்க்கும் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டோட்டல் சொல்லுவாங்களா, மேக்ஸுக்கு ஃபுல் மார்க் வாங்கினது சொல்லுவாங்களா? பிள்ளை மேக்ஸுக்கு ஃபுல் மார்க், சயின்ஸுக்கு அது கோட்டை விட்டாச்சு, அது வேற. அதை அப்படி மேக்ஸுக்கு ஃபுல் மார்க். பிள்ளைக்கு மார்க் எவ்வளவு? மேக்ஸுக்கு ஃபுல் மார்க். அப்ப அந்த வளர்ச்சியை நம்ம வெளியே சொல்லிட்டே இருப்போம். அந்த நிறைவு.
அப்ப தேவன் அதை பார்க்க விரும்புறதுனால தான் பவுலை கொண்டு எழுதுறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே. அவருக்குள்ள இருந்த சிந்தையில ஒன்று. அந்த 2வது அதிகாரம் 6 முதல் 11 வரையுள்ள வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச வசனனால அது வாசிக்க வேண்டாம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். பிதா அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். இதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்த்துறதுல அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் எந்த இடத்திலும் தம்மை தாமே உயர்த்தவில்லை. இந்த சிந்தை நம்மளை ரொம்ப பரிசுத்தமாக்கும். பவுலுக்கு முள் எதுக்கு கொடுக்கப்பட்டது? கரெக்டா சொல்லணும். நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. ஆனா நமக்கு எல்லாம் மாறி நடக்குது. என்னன்னா, நாமே தாழ்த்த மாட்டோம், யாராவது நம்மளை தாழ்த்துவாங்க. இல்லது நம்ம தாழ்த்தணும்னா ஏதாவது நடக்கணும். ஆகாப் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் ஆகாபுக்கும் குடும்பத்துக்கும் வார்த்தை வருது, ஏசபேல் ரத்தத்தை நாய் நக்கும். உன் கதை இதோட முடிஞ்சு. வேதம் சொல்கிறது, இந்த வார்த்தைகள் நிமித்தம் ஆகாப் தன்னை தாழ்த்தினான். நினிவே பட்டணத்தார் தாழ்த்துவதற்கு காரணம் என்ன? இன்னும் 40 நாள்ல எசேக்கியா தாழ்த்துறது காரணம் என்ன? அவனுடைய மனமேட்டிமை நிமித்தம் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அப்ப நான் என்ன தாழ்த்தணும்னா எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும், அல்லது சிலர் என் மேல எழும்பணும். ஆனா இங்க அப்படி அது உண்மையான தாழ்மை அல்லவே. இஸ்ரவேலர்கள் எகிப்திலே தங்களை தாழ்த்தவில்லை, எகிப்தியரால் தாழ்த்தப்பட்டார்கள். அது மனத்தாழ்மை அல்ல, அது சரீர தாழ்மை. மனத்தாழ்மை என்பது என்ன தெரியுமா? எல்லா விதத்திலும் மேன்மை பாராட்ட தகுதி இருந்தும் அந்த ஒரு இடத்துல கூட தம்மை தாமே உயர்த்தாம தம்மை தாழ்த்தினார். பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான தாழ்மை. இதுதான் பரலோகம் அக்செப்ட் பண்ணக்கூடிய, ரசிக்கிற தாழ்மை. தம்மை தாமே தாழ்த்தினார். நம்மை நாமே தாழ்த்த பழகிட்டோம்னா இன்னொருத்தங்களை வச்சு தாழ்த்துற நிலைமை வராது. நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல தாழ்மை எடுத்தோன்னு பாருங்க, அந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு நெருக்கம் வந்திருக்கும், ஏதாவது ஒரு போராட்டம் வந்திருக்கும். தானியேல் தன்னை தாழ்த்த வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு கொலு மண்டபத்தில் நல்ல ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அப்படி இருந்தும் அவன் சாம்பல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறான். தாவீதும் தன்னை தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு எதிரிகள் எல்லார் கையிலிருந்து விடுதலை கிடைத்து விட்டது. அப்படி இருந்தும் ஆண்டவர்கிட்ட சொல்றான், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். சவுல் ஆரம்பத்தில் தன்னை தாழ்த்தினான். ஏன் தாழ்த்தினான்? அவன் நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை. ஆனா வசதி வந்ததுக்கு பிறகு அவன், எனக்கு என்ன, அவன் தாவீதுக்கு 10,000 கொடுத்தாங்க, எனக்கு 1000 தான் கொடுத்தாங்க. அப்போ ஒரு சூழ்நிலை ஒருத்தனை மாத்துதுனாலே அவன் சூழ்நிலை நிமித்தமாய் தான் தன்னை தாழ்த்தினான். ஆமென். தம்மை தாமே தாழ்த்தி ஒரு இடத்துல கூட இயேசு தம்மை தாமே உயர்த்தவில்லை. அப்போ எந்த சிந்தை இதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் என்னை உயர்த்த எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. நான் என்னை அவருக்கு முன்பாய் தாழ்த்த எல்லா முயற்சி எடுக்கணும். ஹல்லேலூயா. அதோனியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம், தாவீதினுடைய மகனாகிய அதோனியா. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே
அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். தன்னைத்தான் உயர்த்தி சம்பாதிக்கிறான். தன்னைத்தான் உயர்த்தி. அதற்காக அதோனியா என்ன செய்கிறான்னா, தந்திரமாகவும் துரிதமாகவும் செய்ய வேண்டிய நிறைய காரியத்தை செய்கிறான். ஆனால் சாலமன் பாருங்கள், தன்னைத்தான் உயர்த்தவில்லை. அவன் தன் தகப்பன் தாவீது ராஜாவால் உயர்த்தப்படுகிறான். ராஜாவால் உயர்த்தப்பட்ட சாலமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் ராஜா செய்கிறார். தன்னைத்தான் உயர்த்த விரும்புகிறவன் செய்ய வேண்டிய அனைத்தையும் அவனே தனக்கு செய்கிறான். நாம நமக்கு ஏற்படுத்துகிற எதுவும் நிலைக்காது. தேவனால் நமக்கு ஏற்படுத்தப்பட்டவைகள் எல்லாம் நிலைக்கும். நாம நமக்கு ஏற்படுத்துகிறோம். நாமே போஸ்டர் அடிச்சு ஒட்டுறோம். பெயர் சொல்லி அழைக்கும் வரம் பெற்றவர். கையில ஒரு கையில போஸ்டர், இன்னொரு கையில யாருங்க இது? நான் தான். அப்படி யாராவது பார்க்குறீங்கன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லை, அவர் உயர்த்துவார். நானாக என்னை உயர்த்த நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன்னா நான் அந்த இடத்துல யாரை மறுதலிக்கிறேன் தெரியுமா? எனக்கு ஒரு ராஜா இருக்கிறத மறுதலிக்கிறேன். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறத மறுதலிக்கிறேன். அதோனியா அவ்வளவு தந்திரம் பண்றான். சாலமோன் ஏதாவது பண்ணாரா பாருங்க? இல்லை. அப்புறம் நிறைய பண்ணார், அதல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 46வது வசனத்துல, அல்லாமலும் சாலமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறான். 2வது அதிகாரத்துல அதோனியா பத்சேபாள் இடத்தில் வந்து இந்த காரியத்தை சொல்லும் போது 15வது வசனத்தில் எப்படி சொல்லுகிறார்? அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதா இருந்தது. எப்படி இருந்துச்சு? அது நானே என்னை உயர்த்தினது, நான் எனக்கு சம்பாதித்தது, அது என்னுடையதா இருந்தது என்றும், நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என் மேல் நோக்கமா இருந்தார்கள் என்றும் உங்களுக்கு தெரியும். எப்படி நோக்கமா இருந்தாங்க? அது நீயே உன்னை உயர்த்தினதுனால. ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. சாலமோனுக்கு ஞானம் எப்படி கிடைச்சது சொல்லுங்க? கர்த்தரால் கிடைச்சது. எப்படி கிடைச்சது? அந்த சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டது. சாலமோன் தேவனிடத்தில் சொன்னது, நான் போக்குவரவு அறியாதவன், நான் போக்குவரவு எனக்கு தெரியாது, எனக்கு போகவும் தெரியாது வரவும் தெரியாது. ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவனால் உயர்த்தப்பட்டான். அவன் வழி தவறினது உண்மை. ஆனால் தேவன் கொடுத்த ஞானத்தை எடுக்கல, தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தை எடுக்கல. நமக்கு நாமே ஏற்படுத்துகிறது நிலைக்காது, தேவன் நமக்கா ஏற்படுத்துகிறது நிலைக்கும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? கொஞ்சம் எலும்புனா காலை பிடிச்சு, கொஞ்சம் எலும்புனா போதும். ஆனா கர்த்தர் அவர் கையில அடங்கி இருக்கும் போது அவர் உயர்த்துறாருன்னா அவர் நம்ம லிஃப்ட் பண்ணுவார். அவர் லிஃப்ட் பண்ண யாருக்கும் எத்தாது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், டேவிட் மேலே போயிட்டா அப்படியா? இப்போ நான் டேவிட்டை லிஃப்ட் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணா என்ன ஆகும்? எங்க 2 பேரும் நீங்க தூக்கிட்டு போகணும், முடியாது. சப்போஸ் அப்படியே நான் தூக்குனாலும் இன்னொருத்தங்களுக்கு டேவிட்டை பிடிச்சி கீழே எழுத்து போட முடியுமா? முடியும். ஏன்? இது எல்லாம் 8 உயரத்தில் தான் இருக்கு. 8 தகப்பன்
யோசேப்பை விசேஷப்படுத்த நினைத்து எல்லா சகோதரர்கள் கண்களுக்கு முன்பதாக பல வர்ண அங்கியை கொடுத்தான். அத்தனை பேர் கையும் அந்த அங்கி மேல பட்டுச்சு. ஆனால் தேவன் அவனுக்கு எகிப்திலே ராஜ வஸ்திரத்தை கொடுத்தார். அத்தனை சகோதரர்களும் அவன் கால் கீழே இருந்தாங்க. அது அவங்க கை வச்சுட்டாங்க, இவங்க கை வச்சுட்டாங்க. எதனால வந்துச்சு? தானியேலுடைய ரெக்கமெண்டேஷன்ல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு ஒரு உயர்வு கிடைத்தது. அடுத்த அதிகாரத்திலே அது அக்கினியில தூக்கி போட்டாங்க. ஆனால் தேவன் இறங்கி வந்து அவர்களை உயர்த்தினார். அதன் பிறகு ஒரு சேதம், வேதம் சொல்லுகிறது அவங்க முடி கூட கரியலையா. ஏற்ற காலம் அவர் கையில் அடங்கிருங்கள். ஆமென். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஏற்ற காலத்துல நம்ம நிறைய முயற்சி, ஐயோ நாம விட்டு விட்டா இன்னொரு ஆள், எத்தனை அதோனியாக்கள் வந்தாலும் உங்களுக்கு வர வேண்டியது அவர்களை தாண்டி உங்களிடத்தில் வரும். நம்ம அதோனியா வரதுக்குள்ளாடி நம்ம ஏதாவது தந்திரமா செய்யலன்னா, ஆமென், அந்த ரெபேக்காள் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருப்பாங்கன்னா. ஏன்னா இது தேவ திட்டம். ஆசீர்வாதம் யார் மேல விழணும்னு தேவ திட்டம். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்பது யாருடைய வாக்கு? கர்த்தருடைய வாக்கு. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வச்சுட்டு தான் பிளான் போடுவோம். அந்த பிளான்னால எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா? நம்ம நினைக்கலாம் ரெபேக்காள் பிளான் போட்டதுனால தானே யாக்கோபு மேல ஆசீர்வாதம் வச்சு. எஸ், ரெபேக்காள் பிளான் போடலைன்னா ஆண்டவர் இப்படியா பிளான் போடுவார்? ரெபேக்காள் பிளான் போடலைன்னாலும் தாண்டி வர வைப்பார், தாண்டி வர வைப்பார். எப்படி தாண்டி வர வைப்பார்? இதே மாதிரி வருவான். யாரு? ஏசா. இன்னொரு கூளை காய்ச்சிட்டு இருப்பார். யாரு? நம்ம. ஆமென். உன் மேல சொன்னார்ல ஆசீர்வாதம் தருவியா, ஈஸியா கொடுத்துரும். சேஷ்ட புத்திர பாகத்தையே கொடுத்துட்டான். ஆனா இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அன்னைக்குதான் கடைசியா யாக்கோபு அவங்க அம்மாவை பார்க்கறான். அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது அவங்க அம்மா இல்லை. குறுக்கு வழி ஒரு தேவ பிள்ளைக்கு ஆகாது. அவ்வளவுதான். திருப்பி வரும்போது அப்பா இருந்தார், ஈசாக்கு இருந்தார், தாயார் இல்ல. வலிதானாங்க. என்ன ஆசீர்வாதம் கிடைச்சாலும் வலிதான். சில வலிதான். ஏற்ற காலத்துல தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுவார். சவுல் துரத்தி வரும்போது சவுல் இப்போ தாவீது கையில வசமா மாற்றுறது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்பொழுது அபிசாய் சொல்றான், 1 சாமுவேல் 26:8. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். 9வது வசனம். தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னார். 10வது வசனம். பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து, நல்ல கவனிங்க, நானே வாசிக்கிறேன். கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். ஆண்டவரே, அதன் அர்த்தம் என்ன? குறுக்கு வழியில என் மேல அபிஷேகம் இருக்கு, என் மேல அழைப்பு இருக்கு, என் மேல கிருபை இருக்குன்னா அந்த ஸ்தானத்துல போய் சேர்வதற்கான ரூட்டை நீங்க போட்டு வச்சிருக்கிறீங்க. நான் இன்னொரு ரூட்டு போகாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். நான் இன்னொரு குறுக்கு வழியில போகாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். நிறைய தந்திரங்கள் வரும். ஏய், அவங்க அந்த ஆள் நீ தள்ளிட்டேன்னா நீ இருந்துடலாம். இந்த இடத்துல தான் தேவனுடைய ப்ரொடெக்ஷன் தேவை. தேவனுடைய ப்ரொடெக்ஷன் சவுலின் அம்புக்கு, சவுலின் ஈட்டிக்கு தப்புவிப்பதற்காக மட்டுமல்ல. இப்படிப்பட்ட தந்திரமான எண்ணங்கள் நமக்குள் வந்து
அது மேலோங்காத படிக்கும் தேவனுடைய பாதுகாப்பு தேவை. ஆமென். அப்ப அந்த காத்திருக்கும் காலத்துல காக்கப்படுவது எவ்வளவு முக்கியம். நம்மளாம் எதுக்கு காக்கப்படணும்னு ஜெபம் பண்றோம் தெரியுமா? ஆண்டவரே, சவுலியா மேல கை போட்டக்கூடாதுன்னு அந்த தாவீது சொல்றார். ஆண்டவருடைய டைம் வரது வர நான் என் கையை போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். நமக்கு பிடிக்காதவங்க சிக்காயிட்டாங்கன்னா அவங்க செய்தியை கேட்கறது கொஞ்சம் காதுக்கு என்னது, அவங்களுக்கு கொரோனாவா, அடுத்த நாள் அவங்களுக்கு திருப்பி நெகட்டிவ் வந்துட்டு அது கேட்டவனே நமக்கு பாசிட்டிவ் வந்துடும். இல்ல, நான் கை போட்டுறக்கூடாது. எனக்கு ஒண்ணு தெரியும், அபிஷேகத்தை வச்சுட்டார், அழைப்பை வச்சுட்டார், கிருபையை வச்சுட்டார். இவைகள் ஒருவன் மேல் வைக்கப்பட்டால் அவனுக்கான ஸ்தானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அங்கே போவதற்கான ரூட்டை கர்த்தர் போட்டிருக்கிறார். அது நம் நினைவுகள் அல்ல, அது நம் வழிகள் அல்ல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு இயேசுவுக்குள்ள இருந்த சிந்தை இதுக்காக தம்மை தாழ்த்தினார். எவ்வளவு ஆஃபர் வந்துச்சு தெரியுமா இயேசுவுக்கு? சாத்தான் கொண்டு வர்றான், அப்பாலே போய் சாத்தானே என்றார். ஜனங்கள் அவரை ராஜாவாக்க வந்தார்கள். இயேசு அவ்விடம் விட்டு கடந்து போனார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு இந்த செய்தி ஆண்டவர் சித்தம்னா அடுத்த வாரம் தொடரும். இந்த சிந்தையில மாட்ட வரட்டும். என்ன முக்கியமா வரணும்? ஆமென். நானா என்னை உயர்த்தக்கூடாது. நான் அப்படி நினைச்சாலே எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கும். கர்த்தரால் நான் உயர்த்தப்படணும், அவரால். இதுக்கு எனக்கு என்ன தேவை? தேவனுடைய ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. என்ன ஜெபங்க? கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் ஜீவனை கொண்டு இல்லை, என் ஜீவன் கேரண்டி கிடையாது. காலையிலே பூத்து மாலையிலே மறைகிற புல்லுக்கு ஒப்பானது தான் நம்முடைய வாழ்க்கை. ஆனா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், கர்த்தர் என்னை காக்க கடவர். ஆமென். இந்த காத்திருப்பு தாவீதுக்கு நஷ்டமானதா? இல்ல. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களே, ஆனால் அக்காலத்திலே, நல்ல கவனிங்க, அக்காலத்திலே டைம் வருங்க. your day will come. அது வரைக்கும் அந்த தீபத்தை அணையாம காக்கிறார். அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, ஆமென். வெயிட்டிங் பீரியட்ல எத்தனை தடவை தாவீது அரண்மனைக்கு வருவார், விரட்டி விடுவான், அரண்மனைக்கு வருவார், விரட்டி விடுவான். ஆனா அவனுடைய டே வந்த போது எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும்போதே, இந்த வார்த்தை கவனிக்கணும். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும்போது இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும், நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகி இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே. எப்போ சொன்னார்? சவுல் சொல்லும் போது நமக்கு என்னன்னா, சொன்ன உடனே அப்படியே நம்மள தூதர்கள் அப்படி இறங்கி வந்து தூக்கி கொண்டு போய் அப்படி வச்சு கையெல்லாம் அமுக்கி விட்டு, நமக்கு வேர்டு கொடுக்கும் போது அந்த ஸ்தானத்துல இன்னொரு ஆள் இருக்கிறாப்ல. நடக்கிறதெல்லாம் வேற. வீட்டில் அபிஷேகம் எல்லா கண்ணுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பிறகு மரியாதை இல்லை. உனக்கான வேலை வர்றது வரைக்கும் உன் மேல அபிஷேகம் இருந்தாலும் உனக்கு மரியாதை இருக்காது. ஆனா வேலை வரும்போது நீ ஒளித்து கொண்டிருந்தாலும், நீ தள்ளி இருந்தாலும் உன்னை தேடி வருவார்கள். ஆமே. நீ இஸ்ரவேல் மேல் தலைவா இருப்பாய் என்று உம்மிடத்தில் அன்னைக்கெல்லாம் தாவீதே சொல்ற, நான் வந்ததுக்கு முகாந்திரம் கிடையாதா? உங்களுக்கான வேலை வரும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை ஊர் பேசும், உறவுகள் பேசும்,
சுத்தி இருக்கிறவங்க பேசுவாங்க. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், பேசாம இரு. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு சொன்னார், கொஞ்சம் வாய மூடு. நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா? ஆனா இப்போ தாவீது அமைதியா இருக்கிறான். எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 3வது வசனம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனில் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனில் கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். அடுத்த வசனம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாய் இருந்தான். ஆமென், ஆமென், ராஜாவாக. அதனாலதான் 18வது சங்கீதத்தில் இந்த வார்த்தையை வாசித்து செபிக்கலாம். தாவீது இப்படி சொல்லி ஆண்டவரை துதிக்கிறார். அதனுடைய 32, 33 வசனங்கள். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர், பெர்ஃபெக்ட் ஆக்குறவர் தேவனே. அடுத்த வார்த்தை. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல. நல்ல கவனிங்க. பாதை என்ன பண்றார்? அடுத்து எங்க கை வைக்கிறார்? கால்ல. ஏன்? அந்த ட்ராக்ல நடக்க. சம்டைம்ஸ் அது பெயின்ஃபுல்லா இருக்கும். யாக்கோபுக்கு எங்க கை வச்சார் தெரியுமா? கால்ல. அதுக்கப்புறம் சரியா நடக்கிறான். அதுக்கப்புறம் தான் யாக்கோபு சொல்றான், நம் பரதேசி. பாதையில கை வைக்கிறார், தலையில கை. அவருடைய கை யார் தலையில கை வைக்கப்பட்டதோ அடுத்து காலில் கை வைப்பார். ரெடி ஆயிக்கோங்க. ஆமென். அவர் காலில் கை வைக்கிறார்னா, அதாவது அங்க எங்கேயும் போக விடாம பிடிச்சு வைக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே அந்த கரம் என் தலை மேல வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அடுத்த வார்த்தை. அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய, எனக்குன்னு என்ன அழைக்கும் போது, என்னை அபிஷேகம் பண்ணும் போது, எனக்குன்னு செட் பண்ணி வச்சிருந்த என்னுடைய உயர்தலங்களை, என்னை தாவீது தன்னை உயர்த்தவில்லை, தாவீது தன்னை தாழ்த்தினான். தாவீது தேவனால் உயர்த்தப்பட்டான். இந்த சிந்தை, அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். தேவனோ அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி. இந்த சிந்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும். நம்ம அந்த இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன். இந்த சிந்தையில வளரும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. இந்த செய்தி முடியவில்லை, இது அப்படியே தொடரும். பைபிள் ஸ்டடினால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தியானிக்கலாம். கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி தேவ சமூகத்தில் தாழ்த்தி, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை இன்னும் கிட்டி அப்பா, இன்னும் கிட்டி இன்னும் உம்மை இன்னும் சலபா கரபா லபரா இன்னும் கிட்டி சேரணும் பா, கைகளை உயர்த்தி பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. நல்ல தகப்பனே, எவ்வளவு நல்ல அடிச்சுவடை கிருபையாய் வைத்திருக்கிற உமக்குள்ள எல்லாவற்றிலும் நாங்க வளரணும். நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். நீர் உம்மை தாழ்த்தினீர், பிதாவினால் உயர்த்தப்பட்டீர். நாங்களே எங்களை உயர்த்தக்கூடாதுப்பா.
அதை நீர் விரும்பவில்லை. எங்களை உயர்த்துகிறவர், எங்களை அழைத்தவர், எங்கள் தலைமையில கை வைத்து எங்களை அபிஷேகித்தவர், உம்மால் உயர்த்தப்பட ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும்படிக்கு உம்முடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். இந்த சிந்தை எங்களில் உண்டாகட்டும். ஆண்டவரே, நாங்க அதை தாண்டி எங்க கையை நீட்டாதபடிக்கு கர்த்தர் எங்களை கிருபையாய் காப்பீராக, கிருபையாய் காப்பீராக. தந்திரமாய் அதோனியாவை போல நாங்களே எங்களை உயர்த்தாதபடிக்கு உங்க சமூகத்தில் எங்களை வைக்கிறோம். நீர் ஏற்ற காலத்தில் செய்வீர், செய்வீர் நம்புறோம். இந்த சிந்தையை எங்களிலே ஓங்கி வளர பண்ணும். மகிமை உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.